நாம இன்னைக்கு ஃபண்டிங் பிப்ஸில் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் எப்படி பை பண்ணலாங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டிங் பிப்ஸில் என்ன ரூல்ஸு, ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல்ஸுங்கிறதையும் லைட்டாக ஓவராலாக பார்த்துடலாம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் வீடியோ ஒன்று இருக்குது, கீழே நம்மளோட சேனலில் இருக்க, அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம எதுக்காக இன்றைக்கி பை பண்ண போகிறோன்னா, ஒரு 20% ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. நியர்லி 20%ங்கிறது ஒரு ஃபண்டிங் விப்ஸில் ஒரு நல்ல ஆஃபர்ஸு. அதனால் நம்ம அதை இன்றைக்கி பை பண்ண போகிறோம். இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளோட 5K அக்கௌண்ட்டு, மாஸ்டர் அக்கௌண்ட்டு நம்ம இன்றைக்கி ரீச் பண்ணியாச்சு. அதோட டீட்டெயிலையும் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் என்னென்னா 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1 10%, ஃபேஸ் 2 6%, மேக்ஸிமம் லாஸ் 12%. ஃப்ளெக்ஸோட மெயின் ப்ளஸ் பெனிஃபிட் பாயிண்ட்டே 12% தான். இதில் இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது 8% இருக்கும் ஜென்ரலில், அதாவது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டில். இங்கே 10% இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டு 12%ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா என்னோட மாஸ்டர் அக்கௌண்ட்டில் நான் டெய்லி 1% ட்ரேட் பண்ணியே அது 12% லாஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே இது பேடு தான். இதுக்காக இது டெய்லி லாஸ் லிமிட் 4% ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டில் 5% கொடுத்துருப்பாங்க. அது மேக்ஸிமம் நீங்கள் டெய்லி 4%லாம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நம்ம ட்ரேடரே கிடையாது. ஆக்சுவலாக நான் அப்படி தான் ஸ்டார்டிங் டேஸில் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் 4% இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்னொன்று பெரிய என்னன்னா, ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் டு 95%. பை வீக்லி எப்போவுமே 80% கொடுப்பாங்க. இது ரெகுலராகவே 85% கொடுக்குறாங்க. 95% வேணும்னா நம்ம மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் 3 டேஸ் இருக்கணும். அதாவது 14 நாளில் 3 நாள் நம்ம அக்கௌண்ட்டை பாசிட்டிவ்ல 0.25%, 0.5%, அதாவது $25 5K அக்கௌண்ட்டுக்கு நம்ம அட்டைன் பண்ணியிருந்தோம்னா 95% கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு $100 இப்போ எடுத்தோம்னா $95 நம்ம பே அவுட் போட்டுக்கலாம். இதுதான் ஒரு இதை பற்றின ஒரு சின்ன ஓவரால் இன்ட்ரொடக்ஷன். நம்ம இப்போ பை பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுதான் ஃபண்டிங் பிப்ஸோட ஹோம் பேஜ். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பை வேல்யூஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படி டேரெக்டாக வரும். இல்லைன்னா நான் டேரெக்டாகவே பை பண்ணுற லிங்கை கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன கமிஷன் மாதிரி எனக்கு வரும். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி வாங்குங்க. இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், டேரெக்டாக வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. பட் இதேமாதிரி 20% ஆஃபர் போடும்போது வாங்குவாங்க. ஏன்னா நான் ஆஃபர் இல்லாமல் வாங்குறேன்னா ஒரு 600 700 நம்ம இந்தியன் மணிக்கு வேஸ்ட்டாக போகும் 5Kக்கு. நம்மளோட இந்த ஃபண்டிங் ஃப்ளெக்ஸோட ஃபுல் ஜேர்னியை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம கோட் ஃபண்டோட ஜேர்னி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட இன்னைக்கோட வீடியோ நான் எதுவும் அப்லோட் பண்ணலை. இதே மாதிரி இந்த பை பண்ணி இதோட டெய்லி டார்கெட் ப்ராஃபிட்டையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ஜேர்னியில் என்னோட நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அக்கௌண்ட் எப்படி பை பண்ணலாம். பை சேலஞ்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு டேரெக்டாக இப்படி வருது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் டீட்டெயில் கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் எ மினிட். இது 2 ஸ்டெப். இதில் 2 ஸ்டெப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டைப்பில் மாடல் டைப்பில் ஃப்ளெக்ஸு ஸ்டாண்டர்டு ப்ரோ செலக்ட் பண்ண வேண்டாம். ஃப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் ப்ரீ டிஃபால்ட் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் ப்ரீ என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஸ்விங் ட்ரேடர், அதாவது ஹோல்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே சார்ஜ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா $3.2 எக்ஸ்ட்ரா பண்ணணும். மேபி 5K பண்ணுறவங்களாம் நம்மலாம் இதை செலக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஹோல்டு பண்ணுறதுல மேக்ஸிமம் நான்லாம் இன்ட்ராடே ட்ரேடர் மாதிரி தான், ஸ்விங் ட்ரேடர் தான். ஸ்விங் ட்ரேடரில் இன்ட்ராடே ட்ரேடர். அதனால் அதை பற்றி நம்ம செலக்ட் பண்ணாலும் $3 வேஸ்ட்டாக போகும். பை வீக்லி இப்போதைக்கு நம்ம பை வீக்லி செலக்ட் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டு. ஏன்னா 95% எடுத்தோன்னா பார்த்தீங்களா, மினிமம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் டூரிங் த வேலேஷன் டேஸ் எடுக்கணும். இன்கேஸ் நம்ம அதை அட்டைன் பண்ண முடியலன்னா அது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். 10%ங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை. வேணும்னா நம்ம ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு 85% எடுத்துவிடும். யூஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 இது மெட்டா ட்ரேடர் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. சி ட்ரேடர் இதெல்லாம் இருக்குது. நம்ம எப்போவுமே மெட்டா ட்ரேடரில் தான் ட்ரேட் பண்ணுவோம். இது எப்படி இதோட ஃபுல் டுட்டோரியல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில். ஃபியூச்சரில் இன்னும் தெளிவாக வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம ஃபுல் கம்ப்ளீட் A to Z ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம். ப்ரோமோ கோடு, இந்த ஹேவிய ப்ரோமோ கோடு இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல செக்ல பார்த்தீங்களா, FP20 அப்படிங்கிற FP20 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 20%, அதாவது $6 ஆகும். நியர்லி 2500 தான் வரும். நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக தான் கிளிக் பண்ணுவோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கிளிக்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் அப்லோட் பண்ணி ஓடிபிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள்.
நம்ம ஓடிபி போட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு. நம்ம அக்கௌண்ட்டும் நம்ம ட்ரேடிங் டெர்மினலுக்கு வந்துருச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில் உள்ள வந்து பாருங்க. இதுதான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டு. 2 ஸ்டெப் ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்குதா? இந்த இடத்துல ஃபேஸ் 1 அக்கௌண்ட்டு. நம்ம ஃபேஸ் 2 கிளியர் பண்ணணும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். அது எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா அப்லோட் பண்றேன். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா $600 இருக்கும். மேக்ஸிமம் டெய்லி லாஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி லாஸ் வந்து $200, அதாவது 4% இருக்கும். டார்கெட் வந்து 500 அதாவது 10% இருக்கு. இதை நீங்க வரிசையா அட்டன் பண்ணணும். என்னோட ப்ளோ ஆன அக்கௌண்ட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாட் பாஸ்ட் நியர்லி 4 அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டார்டிங் டைம்ஸில் ஒன்றுமே தேவைப்பட்ட 10%, 8%, 5.9%ல் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு ஒரு நல்ல லெசன் கொண்டு வந்திருக்குது. நீங்களும் அதே மாதிரி சின்ன சின்ன அக்கௌண்ட்லேயே நிறைய ட்ரேட் பண்ணி முதல்ல உங்களோட போரிங் அது என்ன ஒரு ஹைப் ட்ரேடிங்கிற ஹைப்பை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ட்ரேடிங் வந்து என்னைக்கு போரிங்காக மாறுதோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ரியல் ட்ரேடு ஸ்டார்ட் ஆகும். சரி, வளவலன்னு பேச விரும்பலை. நம்ம இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கோட் ஃபண்டரில் கரண்ட் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணுறேன் தனி வீடியோவாக. தேங்க்யூ. வெயிட். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பூஸ்டப் மாதிரி இருக்கும். தேங்க்யூ.